viewers, such a joy to be with you once again to this another episode of Esther's Empowerment Prayers. நேயர்களே, மறுபடியுமாக இந்த எஸ்தரின் வல்லமையான ஜெபம் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். Today we are going to see the continuation of last week's the blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்கின்ற கடந்த வார வார்த்தையின் தொடர்ச்சி இந்த வாரம் நாம் பார்ப்போம். Let us turn our Bibles to the book of Exodus, chapter 12, verse 11 to 14. யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வரை உள்ள வசனங்களை பார்ப்போம். It reads, "And thus shall you eat it, and your loins girded, your shoes on your feet, and your shaft in your hand. And you shall eat it in haste. It is the Lord's Passover. For I will pass through the land of Egypt this night, and will smite all the firstborn in the land of Egypt, both man and beast, and against all the gods of Egypt I will execute judgment. I am the Lord. And the blood shall be to you for a token upon the houses where you are, and when I see the blood, I will pass over you, and the plague shall not be upon you, to destroy you when I smite the land of Egypt. And this day shall be unto you for a memorial, and you shall keep it a feast to the Lord throughout your generation. You shall keep it a feast by an ordinance forever." அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்துக் கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்துக் கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராய் இருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடவுது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள். Children of God, we know that Egypt is a type of sin. தேவ பிள்ளைகளே, நம்மளுக்கு தெரியும் அந்த எகிப்து ஒரு பாவமான காரியம். The Jews were in captivity, in slavery, in bondage in the Egyptian city. எகிப்து தேசத்திலே யூத மக்களும் இஸ்ரேல் மக்களும் அங்கே அடிமைத்தனத்திலும் கட்டுகளோடும் இருந்தார்கள். Egypt was called a land of leeks and garlic. It exemplifies worldliness and sin. எகிப்து ஒரு நல் வாசனை பொருட்களை கொடுக்கக்கூடிய ஒரு தேசம் என்று அழைக்கப்படுகிறது. அது உலகத்துவமான உலக பிரகாரமான பாவங்களை வெளிப்படுத்தக்கூடியதான ஒரு தேசமாக இருந்தது. Something what you see in this world today that we are living in. இந்த நாட்களிலே இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே எதை பார்க்கிறோமோ அப்படியாகத்தான் இருந்தது. Now God calls a precious man. His name is called Moses. தேவன் ஒரு மிகுந்த அற்புதமான ஒரு மனிதனை அழைத்தார். அவருடைய பெயர் மோசே என்பதாகும். And he says, "Moses, I'm going to use you as an instrument in my hands to deliver the Jewish people from this bondage and slavery." மோசேவை அழைத்த தேவன் இப்படியாக சொன்னார், மோசே, நான் உன்னை ஒரு ஆயுதமாக பயன்படுத்த போகிறேன். இந்த யூத இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தன வீட்டிலிருந்து அவர்களை விடுவிப்பதற்காக உன்னை பயன்படுத்துவேன் என்பதாக. Moses was to be one man against this vast Egyptian army. இந்த अनेक எகிப்திய படை வீரர்களுக்குள்ளே மோசே ஒரு மனிதனாக இருந்தார். And God calls him and says to him that he has to fight this battle. தேவன் அவரை அழைத்து சொன்னது, இந்த யுத்தத்தை நீ ஜெயிக்க வேண்டும் என்பதாக. Now God could have called the angels of heaven to deliver the people of the Jewish people from the Egyptian bondage. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இந்த இஸ்ரவேல் யூத மக்களை விடுவிப்பதற்காக தேவன் தேவதூதர்களை அழைத்திருக்கலாம். But that would have been in vain. அது விருதாவாய் இருந்திருக்கும். Because God here is preparing the Jewish people to something bigger that was to come, a parallel in the communion.
இந்த இதுக்கு ஒற்றுமையான உள்ள இந்த பந்தி என்பதற்காக தேவன் இந்த யூத மக்களை இந்த இஸ்ரவேல் மக்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார். There was only one way that the curse could be removed. ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது சாபத்திலிருந்து விடுவிப்பதற்கு. It had to be through the blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மட்டுமே அந்த வழி. Because it was not enough for a lamb to be sacrificed. ஒரு ஆட்டுக்குட்டியை பலி கொடுப்பது அதற்கு போதுமானதாக இருக்கவில்லை. So God told Moses to take a lamb in Exodus chapter 12 verse 3 to be slaughtered. How could a lamb have anything to do with delivering people from the chariots and swords and spears? அதற்காகவே தேவன் மோசேயிடத்திலே சொன்னார், ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து பலியிடும்படியாக யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சொன்னார். எப்படி ஒரு ஆட்டுக்குட்டி ஒரு குதிரை வீரர்களிடமிருந்தும் யுத்த வீரர்களிடமிருந்தும் ஒரு விடுதலை கொடுக்க முடியும்? God told Moses the lamb would be a source of escape from this bondage. தேவன் மோசேயிடத்திலே சொன்னது என்னவென்றால், இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பதற்கு ஒரு ஆட்டுக்குட்டி அதற்கு வழியாக இருக்கும் என்பதாக. Now as with the parallel, we see Christ who was the great sacrificial lamb in the New Testament. இதற்கு ஒத்து போகக்கூடிய இன்னொரு உண்மையை நாம் பார்க்கும் பொழுது புதிய ஏற்பாடிலே இயேசு கிறிஸ்து தான் இந்த ஆட்டுக்குட்டி என்பதாக நாம் பார்க்கிறோம். Just think about it. இதை குறித்து சிந்தனை செய்ய வேண்டும். It is hard enough to think that a live lamb could do a miracle in the escape of the Jewish people from the bondages of Egypt. இது யோசிப்பதற்கு கொஞ்சம் கடினமான விஷயம். இந்த உயிருள்ள ஒரு ஆட்டுக்குட்டி எப்படி எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து யூத மக்களை விடுவிக்க முடியும் என்பதை யோசிக்கும் பொழுது, how much more was it than a dead lamb that could bring salvation or deliverance to the Egyptian people? எப்படியாக ஒரு செத்துப்போன ஒரு ஆட்டுக்குட்டி எப்படியாக கொடுக்க முடியும்? இந்த அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை எப்படி கொடுக்க முடியும்? God said it was not just the shedding of the blood of the lamb. தேவன் சொன்னார், இது ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தம் சிந்துதல் மட்டுமல்ல. In Exodus 12:7, but he said there was a parallel that would one day flow from the cross of Calvary. இது யாத்ராகமம் 12:7 எப்படியா சொல்கிறார், இதே போல இன்னொரு நாள் கல்வாரி சிலுவையிலிருந்து ஒரு இரத்தம் சிந்தும் என்பதாக. They were to take the blood of the lamb that was slaughtered and apply the blood on the wall post, on the door post of their homes. இந்த பலி கொடுக்கப்பட்ட இந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை எடுத்து அவர்கள் வீட்டு வாசல் நிலைகளிலே அதை பூச வேண்டும் என்பதாக. In the passage that we read from Exodus chapter 12 verse 11 and 14, it speaks clearly about the slaughter of the lamb and the applying of the blood on the doorposts. நாம் படித்த இந்த யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 11 முதல் 16 வசனங்களிலே இந்த ஆட்டுக்குட்டியை எப்படி பலி செய்ய வேண்டும், அதனுடைய இரத்தத்தை எப்படியாக நம் நிலைகளிலே பூச வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். So in verse 13 we see here that the blood of the lamb would protect you and would safeguard you and escape you from the curse of death. இந்த 13ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தம் நம்மளை அடையாளமாக இருக்கும். இந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன் என்பதாக, மரண பயத்திலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக இருக்கும் என்பதாக. But this was only the first step. இது ஒரு முதல் அடி மாத்திரமே. They had to go beyond the blood now. அவர்கள் இந்த இரத்தத்தையும் கடந்து இன்னும் அதிகமாக செல்ல வேண்டியதா இருக்கிறது. The children of Israel then had to take the lamb, roast it according to Exodus chapter 12 8 to 11. Why? Because they had a journey to take and a battle to win. இந்த இஸ்ரவேல் மக்கள் அந்த ஆட்டை எடுத்து அதை சமைத்து சாப்பிட வேண்டும். எதற்காக? அவர்களுக்கு ஒரு பெரிய யுத்தம் இருக்கிறது, அதை அவர்கள் ஜெயிக்க வேண்டும். அந்த யுத்தத்திற்கு அதற்கு ஒரு பலன் வருவதற்காக. The blood would not be sufficient to take them through this problem. Their trial, their circumstances, their every need, it would take more than that. அவர்களுடைய எல்லா பிரச்சனைகளும் அந்த கால சூழ்நிலைகளுக்கும் அந்த இரத்தம் மட்டுமே போதுமானதாக இருக்காது. God said, get ready and come out. தேவன் சொல்லுகிறார், நீங்கள் ஆயத்தமாய் வெளியே வாங்கள் என்று. I will give you strength to march. நான் உங்களுக்கு பலன் கொடுப்பேன் நடந்து செல்வதற்கு. I will break off the shoreline and you will be able to swim. நான் உங்களுக்கு அந்த கடற்கரையின் பாதைகளை உடைத்து கொடுப்பேன், நீங்கள் அங்கே கடந்து போவீர்கள் என்று. And the strength of this lamb that you will eat will give you the strength to cross over.
நீங்கள் இந்த ஆட்டுக்குட்டியை சமைத்து புசிக்கும் பொழுது அது உங்களுக்கு பெலன் கொடுக்கும் நீங்கள் கடந்து செல்வதற்கு. You will not have time to stop. அங்கே உங்களுக்கு நேரம் இருக்காது நிறுத்துவதற்கு. So put on your shoes. அதனாலே உங்களுடைய பாதரட்சைகளை அணிந்து கொள்ளுங்கள். Take the sword in your hand. தடிகளை கைகளிலே பிடித்துக் கொள்ளுங்கள். And go forward. முன்னேறி செல்லுங்கள். Take the staff in your hand. தடியை கையில எடுத்துக்கொண்டு The word of God in your hand. கர்த்தருடைய வார்த்தை உங்கள் கரங்களிலே இருக்க வேண்டும். So remember now Apostle Paul's cry. இப்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வேண்டுதலை குறித்து யோசித்து பாருங்கள். In Ephesians chapter 5 verse 30 he says, for we are members of this body, of his flesh and of his bones. எபேசியர் 5:30 அவர் இப்படியாக சொல்லுகிறார், நான் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம் என்று. Galatians 2:20 says, I am crucified with Christ, yet I no longer live, but Christ lives in me. கலாத்தியர் 2:20 இப்படியாக சொல்லுகிறது, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். As we partake the communion today, இந்த நாளிலே நாம் பந்தியிலே கலந்து கொள்ளும் பொழுது according to 1 Corinthians chapter 11 verse 23 and 26, 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 26 வசனங்களின்படி, the Lord Jesus, the same night in which he was betrayed, took bread, and when he had given thanks, he broke it and said, take, eat, this is my body, which is broken for you. Do this in remembrance of me. After the same manner also, he took the cup when he had supped, saying, the cup is the New Testament in my blood. This do you as often as you drink it in remembrance of me. For as often as you eat this bread and drink this cup, you do show the Lord's death till he comes. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அதிலிருந்து 26 வரைக்கும். கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும்பளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். Let us turn to the book of Daniel chapter 11 verse 32. தானியேலின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். It reads, and such as do wickedly against the covenant shall be corrupt by flatteries, but the people that do know their God shall be strong and do exploits. உடன்படிக்கைக்கு துரோகிகளாய் இருக்கிறவர்களை இச்சக பேச்சுகளினால் கள்ள மார்க்கத்தாராக்குவான். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடம் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். There are many examples in the word which illustrates the type of miracle living that God wants you to have during this end time. இந்த கடைசி நாட்களே எப்படியாக ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக अनेक எடுத்துக்காட்டுகள் வேதத்திலே உள்ளது. As this scripture here relates, we are living in the day of spiritual acceleration when the Spirit of God is bringing together all things in Christ. நாம் இந்த நாட்களிலே ஒரு ஆவிக்குரிய முன்னேற்றக்கூடிய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவ ஆவியானவர் வரும் பொழுது எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே நடக்கும். God is a God of plan, purpose and objectivity. தேவன் எல்லா திட்டவட்டங்களுக்கும் நேர்த்தியாக திட்டமிட்டு செய்பவராகவும் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராகவும் இருக்கிறார். None of these last days incidents are happening by accident. இந்த கடைசி நாட்களில் நடக்கின்ற எந்த காரியமும் ஒரு விபத்தாக நடக்கவில்லை. However, it is not enough just to know about God is a miracle working God. இருந்தாலும் தேவன் ஒரு அற்புதங்களை செய்கிற தேவன் என்பதை அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, You must enter into the experience of knowing who this God is. அவர் எப்படிப்பட்ட தேவன் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அனுபவத்திற்குள்ளே நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். God's will for his people is that they live in the realm of the miracles.
தேவனுடைய பிள்ளைகள் ஒரு அற்புத இடங்களிலே வாழ வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. To help you understand what is this miracle that God is talking about, இந்த அற்புதம் என்பதை குறித்து தேவன் என்ன சொல்கிறார் என்பதை நாம் அதிகமாக புரிந்து கொள்வோம். I want to show you a simple but tremendous truth in the natural world concerning electricity. இந்த இயற்கையான ஒரு உலகத்திலே எலக்ட்ரிசிட்டி மின்சாரத்தை குறித்து நான் ஒரு எடுத்துக்காட்டை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். For instance, did you know that it is possible to transfer electricity to another wire without it actually being connected? ஒரு ஒயரிலிருந்து இன்னொரு ஒயருக்கு அது தொடர்பு இல்லாமலேயே அதை அந்த மின்சாரத்தை கடந்து செல்ல முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? As long as the two active wires are running in the same direction, parallel power is transferred. ஒரே திசையை நோக்கி இரண்டு ஒயர்களும் போகும் பொழுது ஒப்பான ஒரு மின்சார வல்லமை அதற்கு மாறுதலாகிறது. When they are at right angles to each other, nothing happens. அவை ஒன்றுக்கொன்று எதிராக இருக்கும் பொழுது அங்கே ஒன்றும் நடப்பதில்லை. If one wire is not grounded, an electrical charged powerful enough to kill a person will be transferred to the other wire. ஒரு ஒயரிலே மின்சாரம் பாய்ந்து கொண்டிருக்கும் பொழுது அதுக்கு சரியான கிரவுண்டிங் பண்ணவில்லை என்றால் அதோடு கூட ஒற்று போகிற இன்னொரு ஒயருக்கும் அந்த மின்சாரத்தை அதால கடத்த முடியும். The simple electrical wire beneath the power lines cannot produce electricity, but when it is stretched parallel to the supply line overhead, something amazing happens. இந்த ஒரு மின்சார கம்பியானது நிலத்துக்கு அடியிலே போகும் பொழுது அதால ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அது மேலே செல்லும் பொழுது அது மின்சாரம் வழங்கக்கூடிய இடத்தோடு அது தொடர்பு கொண்டிருக்கும் பொழுது அதால் அதனுடைய மின்சாரத்தை அதால டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். This is talking about something that the wires are going parallel. இது இரண்டு ஒயர்களும் ஒத்து போகும் பொழுது இதை நாம் பார்க்கிறோம், இப்படியாக ஆகிறது என்பதை பார்க்கிறோம். In this simple illustration, the power line represents God. இந்த சின்ன உதாரணத்திலே இந்த ஒயர் லைன்லாம் வந்து தேவன் என்பதாக குறிக்கப்படுகிறது. And it is talking about his miracle working power. தேவனுடைய அற்புதம் நடக்கக்கூடிய வல்லமையை குறித்து பேசுகிறது. The electrical wire that is drawn parallel to the power line represents you and me. இந்த பவர் லைன் என்பதாக அந்த மின்சாரம் தரக்கூடிய அந்த இடத்தை பவர் லைன் என்பதாகவும் அது தேவனுக்கும் ஒப்பிடுகிறோம். அது கடந்து செல்லக்கூடிய அந்த மின்சாரம் கடந்து செல்லக்கூடிய அந்த ஒயர்கள் நீங்களும் நானுமாக இருக்கிறோம். The miracle power of God will be transferred to your life and my life when we are running parallel with God. நாம் கர்த்தரோடு கூட ஒப்புரவாகி செல்லும் பொழுது கர்த்தரிடத்தில் உள்ள இந்த அற்புத வல்லமை நமக்கும் கடந்து செல்லும். It is time to accelerate in the evangelism of God's work. கர்த்தருடைய வேலைக்கான சுவிசேஷத்தை நாம் முன்னேற்றி செல்ல வேண்டும். Children of God, let us break through your personal environment into a rhythm of miracle living. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்குடைய இந்த கஷ்டமான வாழ்க்கையிலே உள்ள காரியங்களை எல்லாம் உடைத்து எறிவோம் தேவனுடைய அற்புதமான காரியங்கள் மூலமாக. 2 Corinthians chapter 10 verse 5 says, 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், casting down imaginations of every high thing that is exalting itself against the knowledge of God and bringing into captivity every thought to the obedience of Christ. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். Your mind is the battlefield of the enemy. உங்களுடைய சிந்தைகளே எதிராளியானவனுடைய போர்க்களமாக இருக்கிறது. He knows how important it is for you to have a clean, renewed, victorious mind. அவனுக்கு தெரியும் அதை உங்களுடைய புதுப்பிக்கப்பட்ட இந்த சிந்தனை எவ்வளவு முக்கியமானது என்பது பகையாளிக்கு தெரியும். To the extent that he can control your mind is the extent that he will progress in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே அவன் இப்படியாக முன்னேறி செல்லுகிறான், உங்களுடைய சிந்தைகளை அவன் அடக்கி ஆளும்படியாக. In this scripture that we read here from 2 Corinthians chapter 10 verse 5, we see here Apostle Paul instructs us on the importance of bringing every thought into captivity and in place it under the obedience of Jesus Christ. இந்த 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் இப்பொழுது வாசித்த இந்த வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல்
எந்த எண்ணத்தையும் எல்லா சிந்தனைகளையும் கர்த்தருக்கு கீழ்ப்படியக்கூடியத்தக்கதாக சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதாக சொல்கிறார். When your thoughts are in line with the word of God, உங்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்பதாக இருக்கும் பொழுது something amazing is going to happen to you in your life. அற்புதமான சில காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கும். You will receive a spiritual charge of energy. நீங்கள் ஆவிக்குரிய ஒரு நல்ல வல்லமையாய் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். And it will break through your atmosphere. உங்களுடைய சூழ்நிலைகளை அது உடைத்து போடும். And create a miracle in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை உண்டாக்கும். You will be able to capture the negative thoughts that are in your mind. நீங்கள் எதிரான சிந்தனைகள் உங்கள் சிந்தனைகளிலே இருக்கும் பொழுது அதை நீங்கள் பற்றிக் கொள்வீர்கள். Your doubts, your unbelief, your fear will be taken control of when you submit your mind to the will of God's word. உங்கள் சந்தேகங்கள், உங்களுடைய பயந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தருடைய சித்தத்துக்கு நீங்க ஒப்புக் கொடுக்கும் பொழுது அதெல்லாம் போய்விடும். Most Christians are influenced by what they see. அநேக கிறிஸ்தவர்கள் அவர்கள் என்னத்தை காண்கிறார்கள் என்பதன் மேலேயே சிந்தையா இருக்கிறார்கள். They want to hear or they want to feel it. அதை கேட்கவோ அதை பார்க்கவோ வேண்டும். But this does not work like it. இது அப்படியாக வேலை செய்யாது. To receive a miracle from God, your power should run parallel to the power of God. நீங்கள் கர்த்தரிடத்திலிருந்து ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்களும் கர்த்தரோடு கூட ஒப்புரவாகி செல்ல வேண்டும். Bring your emotions and submit it to the Holy Spirit. உங்களுடைய உணர்ச்சிகளை எல்லாம் பரிசுத்த ஆவியானவரிடத்திலே ஒப்புக்கொடுத்து விடுங்கள். Right now the Holy Spirit is taking absolute control of your thought life. உங்களுடைய எல்லா சிந்தனைகளையும் பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது முழு பொறுப்பை எடுத்துக் கொள்கிறார். Submit to him. அவரிடத்திலே ஒப்புக்கொடுத்து விடுங்கள். And run in line with God's word. கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்புரவாக நீங்கள் வாழ்க்கையை நடத்துங்கள். The way to taking authority over the principalities and powers of darkness in your life is to submit your mind to the will of God. அந்தரங்கத்தினுடைய கிரியைகளுக்கு விரோதமாய் செயல்பட வேண்டுமாகில் உங்களுடைய சிந்தனைகளை நீங்கள் கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடுக்க வேண்டும். Also, the word that you speak can actually determine the course of your life, according to James chapter 3 verse 2. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்கு ஏற்ப உங்களுடைய வாயின் வார்த்தைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதோ அப்படியாக இருக்கும். Neurosurgeons have discovered that the speech center in the brain has total dominion over all the other nerves in the body. நியூரோ சர்ஜன்கள் சொல்லி இருக்கிறார்கள் இந்த மூளையிலே உள்ள அந்த பேசக்கூடிய திறமை மாத்திரமே அதை உங்கள் சரீரத்தில் உள்ள எல்லா பாகங்களை காட்டிலும் அது அதிக வல்லமை உள்ளது என்பதாக. Just speaking the words can create and control the actions of your body. நீங்கள் வார்த்தைகள் பேசும் பொழுது அது உங்களுடைய சரீரத்தில் உள்ள மித்த பகுதிகளுக்கெல்லாம் அது ஒரு கண்ட்ரோல் எடுத்துக்கொள்ள முடியும். Therefore it is very important to note that what you are speaking can cause an atmosphere around you. அதனால் நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்பது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. அதற்கேற்ற மாதிரியே உங்கள் சூழ்நிலைகள் அமையும். The words that you speak are words of faith and victory. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் வெறும் விசுவாசத்தின் வார்த்தைகளும் வெற்றியின் வார்த்தைகளுமாகவே இருக்க வேண்டும். You can break through the personal environment and by speaking words of God. கர்த்தருடைய வார்த்தைகளை அதிகமாக பேசுவதினாலே உங்களை சூழ இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் நீங்கள் உடைத்து போட முடியும். Learn to control your thought system and in the speaking of your word. நீங்கள் வார்த்தைகளை பேசுவது எப்படி என்பதை குறித்து நீங்கள் உங்கள் சிந்தைகளிலே கவனமாக இருக்க வேண்டும். Turn with me to Acts chapter 1 verse 8. அப்போஸ்தலர் 1:8 வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Through the Holy Spirit you have a dunamis miracle power in you. அப்போஸ்தலர் 1:8 வசனம் சொல்கிறது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது I have witnessed a new hunger growing among Christians. இந்த கிறிஸ்தவர்களுடைய வளர்ச்சியிலே நான் ஒரு புதிய பரிமாணத்தை பார்க்கிறேன். ஒரு புதிய அவர்களுக்கு உண்டான ஒரு தாகத்தை பார்க்கிறேன். There is a craving inside the heart of a Christian to know more of the Lord. தேவனை அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதாக ஒரு ஆசை அவர்களுக்குள் வளர்ந்திருக்கிறது. All over the world the Christians are opening their eyes to see how powerless they are. முழு உலகத்திலேயும் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களும் அவர்கள் கண்களை திறந்து இப்பொழுது பார்க்கிறார்கள் எவ்வளவு பலவீனமாக இருக்கிறார்கள் என்பதை குறித்து. This is a very good progress and a sign. இது ஒரு நல்ல ஒரு அடையாளமாக இருக்கிறது முன்னேறுவதற்காக.
I must have a fresh touch with you, Lord, they say. ஆண்டவரே உம்மோடு கூட நாங்கள் ஒரு புதிய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். The new dissatisfaction in the heart of the Christian is going towards and touching the heart of God. அவர்கள் இருதயத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிருப்தியான காரியங்கள் தேவனுடைய உள்ளத்தை தொடுகிறது. What is this dunamis power that they are seeking? என்ன எப்படிப்பட்டதான இந்த ஒரு வல்லமை அவர்கள் தேடுகிறார்கள்? The power that rose Jesus from the grave? கிறிஸ்துவை கல்லறையிலிருந்து உயிர்ப்பித்த இந்த வல்லமை? The power that manifests in the healing of those that are sick? சுகவீனம் உள்ளவர்களை சுகப்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை? It is a power that can destroy the territory of the enemy. பகையாளிகளுடைய எல்லா கிரியைகளையும் அழித்து போடக்கூடிய ஒரு வல்லமை. In Luke 10:18 and 19 it says, "My eyes have seen Satan fall 1,000,000 times." லூக்காவிலே சொல்லுகிறது என்னுடைய கண்கள் சாத்தான் விழுவதை अनेक முறை கண்டிருக்கிறது என்பதாக. In addition to using the power and the authority that God has given us, this dunamis power should manifest itself inside each one of us. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா அதிகாரத்தின் வல்லமைக்கும் இடையிலே இப்படிப்பட்டதான இந்த வல்லமை நம்மிடத்தில் ஒவ்வொருவரிடத்திலும் வெளியே வர வேண்டும். In Ephesians chapter 1 verse 19, Apostle Paul fervently prays that the Ephesian believers will have greater revelation of the word and the miracle working power, the dunamis power to operate in them. எபேசியர் 1:19 வசனத்திலே இப்படியாக சொல்லுகிறது, தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் நம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். The word dunamis means power. இந்த வார்த்தைக்கு வல்லமை என்பதான ஒரு அர்த்தம் உண்டு. And we see the angels of God coming to the rescue of God's servant. அங்கே தேவதூதர்கள் வந்து தேவனுடைய பிள்ளைகளை விடுவிப்பதை நாம் பார்க்கிறோம். Let us pray. நாம் ஜெபிப்போம். Father, we want to thank you and praise you for the power of prayer. பிதாவே, இந்த ஜெபத்தின் வல்லமைக்காக உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you, God, that you are God in spirit. பிதாவே, நீங்க ஆவியின் தேவனாய் இருப்பதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். And when the spirit that you have released in us rises up before you, Lord, we see, Lord, that we are running in parallel with you. நீங்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆவி எழும்பும் பொழுது நாங்கள் உங்களோடு கூட ஒப்புரவாகி இருக்கிறோம் என்பதை காணக்கூடும். Your word is truth. உம்முடைய வார்த்தை சத்தியமாய் இருக்கிறது. And your truth can set us free. உம்முடைய சத்தியம் எங்களை விடுதலையாக்கும். So we ask you right now, Lord, to intervene in the hearts and lives of your children. உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்களிலும் வாழ்க்கைகளிலும் நீர் இடைப்பட வேண்டுமாக இப்பொழுது ஜெபிக்கிறோம். Let there be praise in their homes and let them glorify you with their words. அவர்கள் இல்லங்களிலே துதிகளும் ஆராதனைகளும் இருக்கட்டும், அவருடைய வார்த்தையினாலே உங்களை மகிமைப்படுத்தட்டும் ஆண்டவரே. According to 2 Corinthians chapter 4, every spirit that is exalting itself against the knowledge of God in their minds and bodies and spirits, Father, we take authority over those powers and break those powers in the name of Jesus. உம்முடைய வார்த்தைக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொள்ளுகிறோம்.